ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோன்னா ஆட்டுக்குடல் க்ளீனிங், அதுக்கப்புறம் ஆட்டுக்குடல் ரெசிபி வீடியோ தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். குடல் க்ளீன் பண்ண தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடில் தான் ஆட்டுக்குடல் க்ளீனிங் எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஆட்டுக்குடல் தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதோட ரேட் வந்து 350 வந்து சொன்னாங்க. ஆனால் நான் 300க்கு தான் வந்து வாங்கினேன். சில ஊர்லெலாம் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும். எங்கள் ஊர் அம்மா ஊர்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 250 அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து கொடுப்பாங்க. இதோட இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தால் வந்து 250க்கு வந்து கொடுப்பாங்க. ஆட்டுக்குடல் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வந்து தொங்க விட்டுருப்பாங்க. ஒரு பை மாரி இருக்கும். பைக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிறு குடல் இருக்கும். அந்த பை மாரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மொசுன்ட்டு இந்த கம்பளி போர்வை மாரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆட்டுக்குடல் க்ளீன் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கலைப்பாரமாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வந்து நினைப்பாங்க. அதனாலே சில பேர் இதை வந்து வாங்க மாட்டாங்க. ஆட்டுக்குடல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லதும், டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் வந்து கிடையாது. நான் எப்படி க்ளீன் பண்ணுவேங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். கிளியராக வந்து நான் சொல்லியிருக்கிறேன். கிராமத்து சைட்லலாம் பார்த்திங்கன்னா, அதாவது எங்கள் ஊர் சைடு எங்கள் பாட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது நான் பார்த்துருக்குறேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டுக்குடல் க்ளீன் பண்ணுறதுக்கு வெத்தலை பாக்கு போடுறதுக்கு சுண்ணாம்பு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த சுண்ணாம்பு வச்சுலாம் வந்து கழுவி இருக்கிறாங்க, நான் பார்த்துருக்குறேன். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்கும். அதுமாரிலாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஒரே ஒரு சீவுக்குச்சோ இல்லை ஒரு கோணி ஊசியோ இருந்தால் வந்து போதுங்க. ரொம்ப சிம்பிளாக இந்த ஆட்டுக்குடல் வந்து க்ளீன் பண்ணிடலாம். இந்த பை மாரி இருக்கு இல்லைங்களா, அது உள்ள தான் இந்த சிறு குடல் வந்து கொஞ்சம் முடிச்சு போட்டு வச்சுருப்பாங்க. தனித்தனியாக வந்து முடிச்சு விடாமல் இருக்கிறதுக்கு. பைக்குள்ளே இருந்தது குடல் எல்லாமே எடுத்து அந்த முடிச்செல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு தடவை சும்மா வந்து லைட்டாக வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு மாதிரியாக வந்து ஸ்மெல் அடிக்கலாம். ரொம்ப நேரமாக அப்படியே வந்து எப்போ கட் பண்ணியிருப்பாங்களோ தெரியாது. ரொம்ப நேரமாக வெளியிலையும் தொங்க விட்டுருப்பாங்க. ஒரு மாதிரி லைட்டாக அந்த கவிச்சு வாடை வந்து அடிக்கும். அதனால் ஒரு வாட்டி வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அந்த பை மாரி மேலே தோல் மேலே ஒரு மாதிரி முசுன்ட்டு இருக்கு இல்லைங்களா, சில பேர் அதை வந்து க்ளீன் பண்ணாமலே வந்து சமைப்பாங்க. ஆனால் அது எப்படி இருக்குன்னு வந்து எனக்கு தெரியாது. நான் அதுமாரி பண்ணினது கிடையாது. நான் அதை க்ளீன் பண்ணிவிட்டு தான் வந்து நான் சமைப்பேன். பார்த்திங்கன்னா அதை ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த பைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நல்ல ஒரு உருண்டையாக ஒன்று இருக்கும். அதை நம்ம கட் பண்ணி பார்த்தோம்னா அது உள்ளே வந்து ஒரு நிறையா மசுன்ட்டு இருக்கும். அதுவும் வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். எல்லாமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். நான் வீடியோ எடுத்துகிட்டே வந்து செய்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக செய்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் வந்து டக்குன்னு வந்து இது க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தான். ரொம்ப வளவலன்னு பேசுகிறேன்னு நினைக்கிறேன், எனக்கே தெரியுது. சரி, இப்போ நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து போயிடலாம். ஃபஸ்ட்டு அந்த பைக்குள்ளே இருந்தது எல்லாமே எடுத்து வாஷ் பண்ணி வச்சு அந்த பையை வந்து ஃபஸ்ட்டு திருப்பி இருந்தேன் இல்லைங்களா, அது இன்னொரு வாட்டி மேலே அந்த முசுன்ட்டு இருக்கிறது மேலே வர மாரி வந்து திருப்பி எடுத்துக்கலாம். அது நல்லா வந்து புழிஞ்சிட்டு நான் இந்த ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா வந்து கொதிக்கணும். அந்த கொதி தண்ணியில் வந்து இந்த பையை வந்து போட்டு விட்டுறணும். ஸ்டவ் அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்கிற தண்ணியில் இது போட்டு விட்டதுக்கப்புறமா அதை நல்லா ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு எடுத்து க்ளீன் பண்ணும்போது அந்த மேலே அந்த முசுன்ட்டு இருக்கிறதுலாம் ஈஸியாக வந்து எடுக்கிறதுக்கு வந்துடும். செல்லக்குடல் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு அது அந்த மேலே அந்த தோல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். செல்லக்குடல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதை எடுக்க வரலன்னா திருப்பி வந்து நல்லா தண்ணி கொதிக்க வச்சு அது கொதிக்கிற தண்ணியில் இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே இளாண்டு கறியோட அந்த குடல் அந்த மேலே அந்த பை மாரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு வேலை முடிச்சிடும் க்ளீன் பண்ணுறது. கொதிக்கிற தண்ணியில் போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா கை வைக்கும்போது அந்த தோல் வழண்டிட்டு வருது பாருங்கள். இது கொஞ்சம் நேரம் வந்து அது அந்த தண்ணியிலே கிடந்ததுன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து அந்த சிறு குடல் வந்து எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறத இப்போ நான் காமிக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த குடலை திருப்புறதுக்கு வந்து சீவுக்குச்சி தான் வந்து எடுத்துருக்கிறேன். கோன் ஈஸியாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். குடல் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 1/2 இன்ச்சு கீழே விட்டுட்டு அந்த சீவுக்குச்சி வந்து அந்த குடலில் விட்டு அப்படியே வந்து ப்ளவுஸுக்குலாம் அந்த நாட்டு திருப்புவாங்க இல்லைங்களா, அதேமாரி வந்து உள்ளே வந்து அந்த உள்பக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பக்கமாக அப்படியே கொண்டு வரணும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். நான் எடுத்த சீவுக்குச்சி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெலிசாக இருந்ததுனால கொஞ்சம் பெண்டாகி இருந்தது. அதாவது உள்ளே விடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எனக்கு. நல்லா ஸ்ட்ராங்கான சீவுக்குச்சியாக எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்கும். திருப்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா குடல் வந்து திருப்பிட்டேன். நான் இதை வந்து இன்னொரு தடவை வந்து பொறுமையாக வந்து நான் காமிச்சிருக்கிறேன். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே வந்து கண்டிப்பாக தெரியும் இது எப்படி வந்து அந்த குடலில் திருப்பணுங்கிறது. கடைசியாக அந்த உள்ளே விட்டு அந்த சீவுக்குச்சி வந்து வெளியில் வந்துடும். அந்த சீவுக்குச்சி எடுத்துகிட்டு அந்த குடலில் வந்து பிடிச்சி அப்படியே வந்து இழுத்தோம்னா உள்ளே இருக்கிற அந்த கசடு எல்லாமே வந்து வந்துடும். மெயினாக அந்த கசடை வந்து எடுக்கணும். அப்படியே வந்து போட முடியாது. குடல் இது திருப்பினா தான் உள்ளே இருக்கிற கசடை வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சில பேர் அந்த குடலை திருப்பாமல் கூட அப்படியே வந்து சும்மா லைட்டாக அலசிட்டு கூட கட் பண்ணிவிட்டு சமைக்கிறாங்க. அது சமைச்சா எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிறது எனக்கு வந்து தெரியல. ஆனால் முறையாக வந்து க்ளீன் பண்ணணும், இப்படி தான் வந்து பண்ணணும். இப்போ இன்னொரு தடவை அந்த குடல் திருப்புறதை வந்து அப்படியே ஸ்லோவில் வந்து காமிச்சிருக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸி தான்.
நான் வீட்டில் இருந்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்குமே அம்மா குடல் செஞ்சு இல்லை நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. நான் சாப்பிட்டதும் கிடையாது. கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் வந்து நான் குடல் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். அது சாப்பிடவும் ஆரம்பித்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவுக்கும் வந்து இந்த குடல் கிளீனிங்லாம் வந்து பண்ண தெரியாதுங்க. நான் அப்புறம் ஒரு தடவை ஊருக்கு போயிருந்தப்போ எப்படி பண்ணணுங்கிறத வந்து சொல்லிக் கொடுத்தேன். அதுக்கப்புறமா அவங்களே ஒரு வாட்டி வந்து வாங்கிட்டு அப்புறம் அதை க்ளீன் பண்ண முடியாமல் தெரியாமல் திருப்பி வந்து அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே அத்தனை வாட்டி ஃபோன் பண்ணி கேட்டு வீடியோ கால் பண்ணி அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணாங்க. அவங்களுக்கே எரிச்சலாகிடுச்சு. ஆமாம் போ அப்படின்ட்டு விட்டுட்டாங்க வாங்குறதில்ல. அதனால் இந்த தடவை நான் ஊருக்கு போயிருந்தப்போ கூட அப்புறம் அம்மாவுக்கு இது ரொம்ப பிடிக்குங்கிறதுனால குடல் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி நானே அப்புறம் அம்மாவுக்கு வந்து சமைச்சு கொடுத்தேன். அம்மா ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த வாட்டி க்ளீன் பண்ணும்போது இப்படி தாம்மா வந்து க்ளீன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். அப்புறம் அவங்களும் வந்து பார்த்துக்கிட்டாங்க. என்னதான் நான் வந்து சொல்கிறத பார்த்துக்கிட்டாலுமே அவங்க வாங்கி செய்யும்போது அத்தனை தடவை ஃபோன் பண்ணி வீடியோ கால் பண்ணி அவங்க அதை அப்புறம் க்ளீன் பண்ணால் தான் அவங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்கும். அந்த குடலை வாங்கி அதை க்ளீன் பண்ணி அதை சமைக்கிறதுக்குள்ளே அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. அதனாலே அது ரொம்ப வாங்காமலே இருக்காங்க. ஒவ்வொரு குடலாக திருப்ப வந்து அதை நல்லா ஒரு தடவை அந்த தண்ணியில் அலசிட்டு நான் அந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து போட்டு விடுறேன். அப்போ தான் வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த குடல் அப்படியே வந்து டைரெக்டாக கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வளவலன்ட்டு இருக்கும். அதை நம்ம அந்த சுடு தண்ணியில் வந்து போட்டு விட்டுட்டு கட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரிப் ஆகிடும். நம்மளுக்கு கட் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் வந்து நான் அந்த குடலை வந்து அதாவது அந்த சிறு குடலை வந்து வெந்நீரில் வந்து போட்டு விடுறேன். எங்கள் அக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குடல் க்ளீன் பண்ணுறது வந்து தெரியாது. அதனாலே இதை வந்து வாங்கி செய்ய மாட்டான். ஒரு வாட்டி பார்த்துட்டு கற்றுக்கிட்டானா வந்து செஞ்சிருவா. யூடியூப் பார்த்து கூட வந்து செய்யலாம். என்னன்னு தெரியல, அது என்னமோ அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டேங்கிறாங்க எங்கள் அக்கா. ஆனால் பசங்க வந்து குடல்லாம் வந்து எப்போயாவது கடையில் வாங்கி சாப்பிடுவாங்களாம். சரி இது இன்றைக்கி வந்து பசங்க ஊருக்கு போகிறதுனால சரி பசங்களும் வந்து இது சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அக்காவுக்கும் கொஞ்சம் செஞ்சு கொடுத்து அனுப்பிச்ச மாதிரி இருக்குமே அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி வந்து நான் குடல் வாங்கி வந்து செஞ்சிட்டு இருந்தேன். மெயினாக அந்த வீடியோ அவளுக்காக தான் அந்த எடுத்துகிட்டு இருந்தேன், க்ளீன் பண்ணுற வீடியோ. வந்து பார்த்தானா அவளும் வந்து கற்றுப்பான். நான் க்ளீன் பண்ணும்போதே என் அக்கா பொண்ணுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தேன், எப்படி க்ளீன் பண்ணணுங்கிறத சொல்லிக் கொடுத்துக்கிட்டே தான் வந்து நானும் க்ளீன் பண்ணினேன். அவளை வந்து பார்த்துக்கிட்டேன். சரி ஊருக்கு போய் ஒரு வாட்டி நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். எங்கள் குடல் க்ளீன் பண்ணிகிட்ருக்கும்போது அதுக்கு தேவையானது எல்லாமே வந்து அவள் வந்து கட் பண்ணி கொடுத்தான். பார்த்திங்கன்னா அந்த வெந்நீரில் வந்து நல்லா வந்து ஊறிடுச்சு. இதை வந்து அந்த மேலே அந்த மொசுன்னு இருக்கிறத மட்டும் வந்து எடுக்கணும், அவ்வளோதான். எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேணுங்கிற ஷேப்புக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்க வேண்டியதான். சிறுகுடல் அந்த குழா மாரி நீட்டாக இருக்கிறதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. அது வெந்நீரில் போட்டிருக்கு, அது அப்படியே இருக்கட்டும். அது கடைசி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பை மாரி இருக்கிறத மட்டும் இப்போ வந்து க்ளீன் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் எடுக்கும்போதே அந்த அந்த மொசுன்னு இருக்கலாம் ஒரு மாதிரி நல்லா வயண்டிட்டு வரும். சப்போஸ் வரல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னா நீங்கள் நைஃபை வச்சு வந்து நல்லா தேய்ச்சி விட்டிங்கனாலே வந்து வந்துடும் ஈஸியாக. சில குடல் வந்து பார்த்திங்கன்னா அது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை எடுக்க முடியாமல் இருந்ததுன்னா திருப்பியும் வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் திருப்பி ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுங்க, ஈஸியாக வரும். நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் ரெசிப்பியாக தான் வந்து நான் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குடல் க்ளீனிங் வந்து நான் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து வியூஸ் ரொம்ப கம்மியாக தான் 400 500 தான் வந்து போச்சு. அதுக்கப்புறமா அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வியூஸ் ஏற ஆரம்பிச்சிது. நான் போட்ட அந்த ரெசிபி இந்தமாரி க்ளீனிங் வீடியோவில் ரொம்ப அதிகமாக வியூஸ் போனது இது மட்டும்தான். இன்னமும் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து வியூஸ் வந்துகிட்டே தாங்க இருக்கும். அது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சாட்டர்டே சண்டேயில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வியூஸ் கொஞ்சம் அதிகமாகவே வந்து வரும். மற்ற நாட்கள்லாம் வந்து டெய்லியும் ஒரு 10-15 வியூஸ் அது இதுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த குடல் க்ளீனிங்க்கு. அதில் ரொம்ப சிம்பிளாக வந்து இன்னும் வந்து நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். நீங்கள் வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த குடல் க்ளீனிங் வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்குமே எல்லா ரெசிபீஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் நான் வந்து அந்த இன்க்ரீடியன்ஸோட நேம்ஸு மியூசிக் மட்டும் தான் வந்து போட்டிருப்பேன். முதல்ல நான் வாய்ஸ் கொடுத்தது இந்த குடல் க்ளீனிங் வீடியோவுக்கு தான். அதுக்கப்புறமா தொடர்ந்து ரெசிபீஸ் விலாகுக்குன்னு வந்து நான் விலாக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணது. அது வரைக்குமே நான் வந்து பார்த்திங்கன்னா நான் மியூசிக் தான் ஆட் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா குடல் க்ளீன் பண்ணியாச்சு. தேவையான ஷேப்புக்கு வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மெத்தடில் தாங்க வந்து குடல் வந்து க்ளீன் பண்ணணும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு இன்னும் பெரிய ப்ராசஸ் மாதிரியே வந்து தெரியும். ஆனால் வந்து அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ஈஸி தான். டக்குன்னு வந்து க்ளீன் பண்ணிடலாம். நான் அதை க்ளீன் பண்ணி நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையானது எல்லாமே வந்து அக்கா பொண்ணு வந்து கட் பண்ணி கொடுத்துட்டேன். இஞ்சி பூண்டு விழுது அரைச்சதும் இருக்குது, தேங்காய் விழுது அரைச்சதும் வந்து இருக்குது. அந்த வேலை கொஞ்சம் மிச்சமாகிடுச்சு. கடகடன் வந்து நம்ம செஞ்சிடலாம். இந்த குடல் க்ளீன் பண்ணதை வந்து குக்கரில் வந்து சேர்த்துருக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சு தண்ணியும் அப்படி இல்லைன்னா நம்ம அரிசி களையிற கழனி தண்ணியை ஊற்றி வேக வைக்கும்போது இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும்.
பார்த்திங்கன்னா இந்த குடல் வேகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம குக்கரில் சேர்த்துட்டு இது கரெக்டாக வந்து ஒரு 8லேருந்து ஒரு 10 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு குக்கர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்து விசில் வரதுலேயே வந்து வெந்துடும். சில குக்கர் வந்து எத்தனை விசில் வச்சாலும் வந்து வேகாது. உங்கள் குக்கரை பொறுத்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் நார்மலாக வந்து எப்படி மட்டன் வேக வச்சு எடுத்துப்பீங்களோ அதேமாரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது வெந்துட்டுருக்கிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கு வந்து கூட்டி வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து குடல் நல்லா திக்கான கிரேவி வறுவல் மாரி இல்லாமல் கொஞ்சம் திக்கான கிரேவி மாரி தான் வந்து பண்ணுறேன். ரச சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வாணலி சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சின்ன பர்னர் ஸ்டவ்ன்னு வந்து சரியாக எரியாது தான். அப்படியே சீக்கிரம் சமையல் ஆகணுங்கிறதுக்காக மாற்றி மாற்றி அப்படியே வந்து சமையல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை ஒரு 10 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒலைய தூக்கி அந்த அடுப்பில் மாற்றி வச்சுட்டு இதில் தான் வந்து கிரேவிக்கு வந்து தாளித்து விட்டுட்டுருந்தேன். எண்ணெய் சூடானதுமே பார்த்திங்கன்னா அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு 2 காஞ்ச மிளகாய், சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சதுக்கப்புறமா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்குறோம். பத்தாவதுக்கு கொஞ்சம் ஒரு பெரிய வெங்காயமும் வந்து சேர்த்துருக்குறேன். இந்த சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 2 வெங்காயமே கலந்து தான் வந்து சேர்த்துருக்குறேன். ஒரு 100லேருந்து 150 கிராம் கிட்ட இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துருக்குறேன். ஆல்ரெடி குடல் வேக வைக்கும்போது அதில் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்குறேன். தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு விழுதை வந்து சேர்த்துட்டு அது லைட்டாக வந்து வதங்கினதுக்கு அப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி 2 சேர்த்துருக்குறேன். இது நல்லா வதங்கிறதுக்காக கூடவே கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துருக்குறேன். ஆல்ரெடி வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்குறோம், இப்பயும் வந்து சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறமா கிரேவிலாம் வந்து கூட்டி வச்சதுக்கப்புறமா இது பார்த்துட்டு நீங்கள் தேவைப்பட்ட வந்து சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா குழைய வதங்கினதுக்கு அப்புறமா அதில் குழம்பு மிளகாய் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், மஞ்சள் தூள், மட்டன் மசாலா இந்த தூள் இது எல்லாமே வந்து நான் சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ நீங்கள் கிரேவி எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்ச பார்த்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து சேர்த்துட்டு அந்த மசாலா வந்து நல்லா வதங்கிறதுக்காக லைட்டாக வந்து தண்ணி வந்து சேர்த்துருக்குறேன். ஏன்னா நம்ம மசாலா வந்து சேர்த்துட்டு வதக்கும் போது கொஞ்சம் ட்ரை ஆகிடும், அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு அந்த மசாலாவோட லைட்டாக பச்சை வாடை போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற அந்த குடலை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10 விசில் வச்சேன். குடல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகிற மாதிரி இருந்தது. திருப்பி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். மொத்தமாக நான் இன்றைக்கி 12 விசில் வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து நம்ம அதை வதங்கிட்டு இருக்கிற அந்த மசாலா கூட இந்த குடலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இதை நம்ம இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து நம்ம மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம அப்புறம் தேங்காய் விழுது வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த குடல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 விதமாக வந்து செய்வேன். இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு முறையில் தான், அது கிராமத்து முறையில் தான் வந்து நான் பண்ணினேன். இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, மல்லி, இது காஞ்ச மிளகு அதெல்லாம் வறுத்துட்டு பொடி பண்ணி கூட வந்து செய்வேன். இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, தேங்காய் இது எல்லாமே வந்து நல்லா வதக்கிட்டு அதை அரைச்சிட்டு அதுமாரி வந்து செய்வேன். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாடலில் வந்து நான் செய்கிறது. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான முறையில் தான் வந்து செஞ்சேன். பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு இது ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நல்லா வெந்திருந்தது. இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு கிரேவியாகனாலும் சரி, வறுவலாகனாலும் சரி நம்ம பரட்டி எடுத்துக்க வேண்டியதுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு குடல் ரெசிபி தான் நான் இன்றைக்கி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது எல்லாமே இந்த குடல் க்ளீனிங்கும் வந்து நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். இதே குழம்பா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியோட அளவு வந்து சேர்த்துக்கணும் அதிகமாக. அவ்வளோதான். காலையில் இட்லிக்கு இந்த குடல் குழம்பு வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து ரச சாதத்துக்கு குடல் நல்ல திக்கான கிரேவியாக தான் வந்து பண்ணியிருந்தேன். ரச சாதத்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக மல்லி புதினா இருந்தேன் கட் பண்ணி வந்து சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் மதியம் வந்து இந்த லஞ்சு செய்கிறது மட்டும் தான் வந்து வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் பெருசாக வந்து நான் வீடியோஸ் எதுவும் எடுக்கல. மதியம் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக சாதனாப்பா வந்ததுக்கப்புறமா எல்லோரும் கிளம்பி நேராக வந்து கிளம்பாக்க வந்து பசங்களை வந்து பஸ் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தோம். பசங்க வந்து வீட்டில் அந்த 3 நாளாக இருந்தது வந்து ரொம்ப ஜாலியாக தாங்க இருந்தது. டைம் போனதே தெரியல. அந்த 3 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. பசங்களும் வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் இயர் தான் வந்து வருவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ தான் நான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் வந்து நம்ம பார்க்கலாம். பாய்.